NIT திருச்சி மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்ஜினியரிங்கில் ஒன் ஆஃப் தி டாப் காலேஜ். NIRFோட ரேங்கிங் படி ஒரு 10 பிளேஸ்க்குள்ளே இந்த காலேஜ் எப்பயுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் NIT பொறுத்தவரையும் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லெவலில் டாப்பில் இருக்க காலேஜ் அப்படின்னா NIT திருச்சி தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு NIT திருச்சியில் தான் லொக்கேட் ஆயிருக்கா. ஸோ இந்த காலேஜில் என்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் என்ன அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஸ்ட்ரீம் வைஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா லிங்க் ரிலேட்டட் வீடியோவில் தரேன். வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ NITயில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடெக் இருக்கும். பிடெக் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா JEE மெயின் எழுதி அதுக்கப்புறம் நடக்கிற ஜோசா கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு MTech இருக்கும். MTech நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதணும். கேட் எக்ஸாமுக்கு அப்புறம் நடக்கிற அந்த CCMA அப்படிங்கிற கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் MCA கோர்ஸ் இருக்குது. MCAக்கு NIMSET அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடக்குது. இதுக்கப்புறம் நடக்கிற கவுன்சிலிங் மூலிமா காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு MBA இல்லை MBAக்கு ஈக்குவலாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது பேஸில் காலேஜில் அட்மிஷன் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் MSCயில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்ட்ரீம் இருக்குது. இது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா IITலேருந்து JAM எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் பேஸில் நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா MAல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு MA இங்கிலீஷ் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது CUET, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான PGக்கான எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் PhD கூட அவைலபிளாக இருக்குது. PhDக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபுல் லென்த்தாக என்ன ஸ்ட்ரீம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ரிலேட்டட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும்.